இன்றைக்கு நம்மளை சூரியன் சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். தவறு. நம்மளை மட்டும் சுட்டரிக்கவில்லை, தமிழக மக்கள் அனைவரையும் இன்றைக்கு சுட்டரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் எதிரே இருக்க ஊடக நண்பர்களை மட்டும் அந்த சூரியன் சுட்டரிக்கவே இல்லையே. உங்களுக்கு மட்டும் சூரியன் சுட்டரிக்கவில்லையே. ஏன்னா நீங்க சூடா ஆளுங்கட்சிக்கு எதிராக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் சுட்டரிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், பழைய ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருவோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நமது அன்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் தேர்தல் அறிக்கையில். சொன்னதை அவர் நிறைவேற்றினார்களா? ஒன்று, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் செய்தார்களா? இல்லை. ஆனால் அவர்களும் அரசு ஊழியர்களும் ஜாக்டோஜி எல்லாம் போராடினார்கள். ஊடக நண்பர்கள் தயவு செய்து நல்ல முறையில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஏனால் இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஜனநாயக தூணாக விளங்குபவர்கள் ஊடக நண்பர்கள், மீடியா, பத்திரிகைகள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் தான் எஜமானர்கள், வாக்காளர்கள் எஜமானர்கள். ஆனால் ஊடக நண்பர்கள் ஏன் அதை பெருப்படுத்த மாட்டீர்கள் என்றுதான் உங்களையெல்லாம் நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டத்தை தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள். ஆனால் இன்று போராடிய பிறகு சொல்கிறார்கள் அடுத்த ஜூன் மாதம் தருவாங்க. எங்க ஜூன் மாதம் யார் ஆட்சியில் இருப்பா? ஆனால் எடப்பாடி முதலமைச்சர் ஆட்சியில் முதலமைச்சராக இருப்பார். ஆனால் நீங்க எப்படி தருவன்னு எப்படி சொல்ல முடியும்? சொன்னதை நீங்க செஞ்சீங்களா? ஆசிரியர்கள் பூரா இன்னைக்கு எல்லாமே வேலையில்லாத இருக்கிறாங்க, குடும்பத்தோடு பட்டினியா கிடக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்னீர்களே, செஞ்சீங்களா? நீங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார்கள். எதை இரும்பு கரம் கொண்டு அடைக்கிறார்கள்? அவங்க கட்சிக்காரையே இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு அவருடைய மகன் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு முதலமைச்சராக இரும்பு கடத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடன்பட்டிருக்கிறேன். உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சியிலே அமரப்போவது உறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய தேர்தல் அறிக்கை மக்களுக்காக ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் அறிக்கையாக நிச்சயமாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எல்லா மாவட்டங்களிலும் சிறந்த முறையில் அந்த மக்கள் அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன தேவையோ அதை அடிப்படையாக கொண்டு நிச்சயமாக ஆளுங்கட்சியில் வருவர்கள் எடுத்து சொல்லி நாட்டு மக்களுக்காக நிச்சயமாக செய்வோம் என்ற நேரத்தை எடுத்துக்கொண்டு, இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொல்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் உங்களுக்கு விடிவு காலம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ஆட்சிக்கு முடிவு காலமும் வரும், எங்களுக்கு தமிழக மக்களுக்கு விடிவு காலமும் வரும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, அதே நேரத்தில் இன்று நல்ல நேரம் 1 to 2 சுக்கிர ஓரையில் இந்த தேர்தல் அறிக்கை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நிச்சயமாக தேர்தல் அறிக்கை நல்ல முறையில் வரும், ஆட்சி மாற்றம் வரும், நிச்சயமாக காட்சிகளும் மாறும், ஆட்சிகளும் மாறும், நிச்சயமாக மக்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.